ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு டைரக்ட் ஓனரோட ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க. வீடை பார்த்தா ரீசேல் அப்படின்னே சொல்ல முடியாது. 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேட்லாம் பண்ணி டபுள் கோட் பெயிண்ட் அடிச்சு வீடு பார்க்கவே பளபளன்னு மின்னுதுங்க. விலை என்ன தெரியுமா? வெறும் 20 லட்ச ரூபாய்க்கும் கீழே. உங்களோட பட்ஜெட் லோ பட்ஜெட்டா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரீசேல் அப்படின்ன உடனே 10 வருஷமோ 15 வருஷமோ இருக்கும்னு நினைக்காதீங்க. வெறும் 3 வருஷம் தான் ஆச்சு. வாங்க இந்த வீட்டை பத்திரம் மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுதானுங்க. இதுல ஒரு ஃபிளாட் தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ஃபிளாட் சேலுக்கு வந்திருக்கு. வெறும் 3 வருஷம் தாங்க ஆச்சு இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி பிடிச்சி. இந்த அபார்ட்மெண்ட் பிளாக்ல ஒரு 1 BHK ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதுவும் டைரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. நீங்க குடுவாஞ்சேரியில லோ பட்ஜெட்ல ரெடி டு ஆக்குபைல வீடு தேடுறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஏன்னா இது குடுவாஞ்சேரியில GST ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துல இருந்தோம் வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ஸ் கூட இல்லைங்க, அதுக்கும் குறைவான கிலோமீட்டர்லேயே வெறும் 1.25 கிலோமீட்டர்ல இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துடும். 1 BHK அப்படின்றதுனால இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில உங்களுக்கு பைக் பார்க்கிங் தாராளமாக வந்துடும். இந்த அபார்ட்மெண்ட் உண்மையிலேயே சூப்பராக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிகபட்சம் ஒரு 300 rupees தான் மெயின்டெனன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 5 வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவுதான் மக்களே. அதுவும் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ஃபிளாட் ஒரு 1 BHK அப்படின்றதுனால லோ பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. கார் பார்க்கிங் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்களேன், நிறைய இடத்துல இதை மெயின்டைன் கூட பண்ண மாட்டாங்க, ஃபுல்லா டஸ்டா இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில இந்த 5 ஃபேமிலியுமே அழகா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டஸ்ட்டை கூட என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ நீட்டா இருக்குங்க மெயின்டெனன்ஸ். ஸோ மேலே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ஃபிளாட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க ஃபிளாட் இதோ பார்க்குறீங்க. செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு தான். அதில் நம்ம பார்க்க வந்திருக்க ஃபிளாட் இதுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பிரைவேட் டெரஸ் வந்துடும். ஃபுல்லாக கார்டனிங்லாம் வச்சு அழகாக நீட்டாக அதையும் மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களுக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ஃப்ளாட்டு ஒரு 1 BHK ஃப்ளாட்டு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மக்களே பாருங்கள், ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான வீடு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஹாலு வேறு லெவல் சைஸில் இருக்குது. ஒரு டபுள் பெட்ரூமில் வீட்டோட ஹால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவு பெரிய ஹால் தான் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 600 சதுரடிங்க. கரெக்டாக சொல்லணும்னா 586 ஸ்கொயர் ஃபீட். சரியா? நீங்கள் ரவுண்டிங்காக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல டிவிக்கான ப்ரொவிஷன். ஓகேவா? கேபிள்கான ஒயர் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்து விட்டுருக்காங்க பாருங்க. ஆப்போசிட் வால் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு சோஃபாக்கான ப்ரொவிஷன் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். இந்த சைடில் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய சைஸ் விண்டோவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே உட்ல நீட்டாக தான் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்களுக்கு 3 to 4 இயர்ஸ்க்கான பில்டிங் தாங்க இது. கரெக்டாக 2020 முதல்ல வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க பண தேவைக்காக இந்த அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறீங்க நீங்கள், அந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக ரெனோவேட் பண்ணி சூப்பராக நீட்டாக க்ளீனாக வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிச்சனில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா விச் மீன்ஸ் ஒரு பால்கனி வந்துருக்கிறதுனால வெளிச்சமும் காத்தோட்டமும் சூப்பராக இருக்கும். ஈஸ்ட் பேசிக் பார்த்த மாதிரி கிச்சன் மேடை, இங்கே ஒரு ஷெல்ஃப் மளிகை சாமானுக்காக ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம்க்கான ப்ரொவிஷனுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு PVC ஒர்க்குமே இவங்களே ஓனரே பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்கே ஒரு பால்கனி வந்துருச்சுங்க. 1 BHK ஃபிளாட்டுக்கு பால்கனி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் இந்த அபார்ட்மெண்ட்ல அது இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ். வேணும்னா நீங்கள் பால்கனிலேயே இதோ டேப் இருக்கு, வாஷிங் மிஷினை வேணும்னா இங்கே வச்சுக்கோங்க. இல்லைனா இன்னொரு ப்ரொவிஷனருமே இருக்கு, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ கிச்சனை நீங்கள் பார்க்குறீங்க, வெளிச்சம் சூப்பராக இருக்குது. ஒரு பால்கனி மட்டும் இல்லாமல் ஒரு விண்டோவுமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃப்ளாட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த ஃப்ளாட்டை எங்கேயுமே பழைய ஃப்ளாட்டை பார்க்கறதுக்கான அந்த ஃபீலே இல்லை. பெரிய ரெனோவேஷன்லாம் இல்லைங்க. வெறும் 3 இயர்ஸ் மட்டும் தானே ஆச்சு. அதனால் ஜஸ்ட்டு அழகாக நீட்டாக பெயிண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. வந்து சும்மா ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பால் காய்ச்சி கொடுத்துன்னு வந்துடலாங்க. மேலே லாஃப்ட் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு மளிகை சாமான் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃபும் இருக்குது. ஸோ கிச்சன் பார்த்து முடிச்சாச்சு. திரும்ப நம்ம ஹாலுக்குள்ளே வரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹால் லக்ஸுரி சைஸில் இருக்க ஒரு ஹால் ஆல்மோஸ்ட் ஒரு 17க்கு 11 சைஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே போட்டுருக்க ஃப்ளோர் டைல் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே மார்பிள்ஸ் மாதிரி ஃபினிஷிங் தரக்கூடிய டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 3 ஃபேன் பாக்ஸ், 4 ஸ்பாட் லைட்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. ஸ்பாட் லைட்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த வீடு பக்காவாக இருக்கும். ஏன்னா வென்டிலேஷனுக்கு வேறு பால்கனி இருக்குது, ஹாலில் பெரிய விண்டோ இருக்குது, கிச்சன்லாம் பெரிய விண்டோ கொடுத்துருக்கறதுனால வீடு சூப்பராக இருக்குங்க. பாருங்க, வாஷ் பேஷன், அதுக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். இப்போ காமன் ரெஸ்ட் ரூமாக பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. வித் 7 ஃபீட்டுக்கு வால் டைலு, வால் மிக்சர் ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஒரு PVC டோர். ஓகேங்களா? ஸோ ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. இங்கே வாஷ் பேஷன் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், செகண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இது. சரிங்களா? ஏன்னா ஒன்று பால்கனியில் இருக்குது, வேணா நீங்கள் அங்கே வைங்க, இல்லை இங்கே கூட வச்சுக்கலாம் தாராளமாக. வந்தாச்சு பெட்ரூமுக்கு. இருக்கிற ஒரு பெட்ரூம் இது. ஸோ பெட்ரூம் நல்ல டீசெண்டான சைஸ் தான். இதில் ஒரு கான்ட்ராஸ்டிங் வால்க்கு ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க.
போட்டு இருக்க இந்த ஸ்டென்சில் பெயிண்டிங் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க. இந்த பெட்ரூமே நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கு. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டா இந்த பெட்ரூம்லயுமே வந்துருது. பார்த்தாச்சுங்க 1 BHK வீடு 3 இயர்ஸ் ஓல்டு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க இந்த அபார்ட்மெண்ட் நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமாகவும் இருக்கு. ஹீட் ஆகலாம் பயப்படாதீங்க. மேல ஃபுல்லாவே வெதர் கோட்டையில் போட்டுருக்கிறதுனால ஹீட் சுத்தமா தெரியல. சைட் விசிட் வந்து பாருங்க. ஆமா நான் சொல்றது உண்மை, நீங்க நம்புவீங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலே உங்களுக்கு பிரைவேட் டெரஸ் இருக்கு. படிக்கட்டு ஏறிங்கன்னா மேல ஓப்பன் டெரஸையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை 19,95,000. குடுவாஞ்சேரியில GST ரோட்ல ஒரு 1.25 கிலோமீட்டருக்குள்ள வெறும் 3 வருஷம் பழமையான இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை 19,95,000. ரேட் நெகோஷியபிள். உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. பில்டப் ஏரியா 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். UDS வந்து 260 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் தரீங்களா குடுவாஞ்சேரியில? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல குடுவாஞ்சேரியில இருக்கு. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது போல சூப்பர் ப்ராப்பர்ட்டி மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க.